ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் நர்சரி கார்டன். நம்ம நர்சரி கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லடம் கோட்மல்பேட் மெயின் ரோடு செஞ்சேரிப்புத்தூரில் பிளேஸ் ஆகிருக்குங்க. நம்ம நர்சரியில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான செடிகளுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அது போக மரக்கன்றுகள், அழகுக்கு வைக்கக்கூடிய குரோட்டன்ஸ் வெரைட்டி, பூச்செடிகள், மூலிகை தாவரங்கள், பழக்கன்றுகள், இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸு, அது போக நிறைய வெரைட்டிஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது போக உரங்களும் இருக்குதுங்க. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குதுங்க. அது போக க்ரோ பேக்ஸு, மண் தொட்டிகள்ன்ட்டு இருக்குதுங்க. அது போக கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இப்போ நம்ம நர்சரி கார்டனுக்கு வந்துட்டு நிறைய நெட்டிகை செடிகள் டெஸ்பேச் ஆகிருக்குங்க. அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி பிளான்ட்டுங்க. ரோஸ்மேரி பிளான்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அது செட் ஆகி வராதுங்க. நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட்ஸ் இருக்குதுங்க. இப்போ வந்துருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பிளான்ட்ஸ் இருக்குதுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த ரோஸ்மேரி வந்து இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல க்ரோத், நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குதுங்க. நல்லா க்ரோத்தாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பயமே இல்லாமல் வைக்கலாங்க. ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் சின்ன பிளான்ட்ஸ் வாங்கி வைக்கும்போது அதுக்கு வந்து நல்லா நிறைய கேர் எடுத்து பார்க்கணுங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஹைட்டாக நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ரோஸ்மேரி செலக்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக வந்துடுங்க. அது இல்லாமல் இந்த ஆடிப்பட்டம், தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கிளைமேட்டுக்கெல்லாம் மழை பெய்யும் போது வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டெவலப் ஆகி வந்துடுங்க. பாருங்கள் நம்மக்கிட்ட செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரோத் நல்லா இருக்குது பாருங்கள். எத்தனை பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செடிகள் வந்து நல்லா ஹைட்டாக கொஞ்சம் நல்ல பிரான்ச்சுகள் வந்து நிறையா அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டெவலப் ஆகி வந்துடுங்க. ரோஸ்மேரி வந்து நிறைய பேர்த்துக்கு சேலஞ்சாக தான் இருக்குங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வளர்த்தி எடுக்க முடியாதுங்க. அதுக்குன்ற மாதிரி நல்ல ஒரு கேர் எடுத்து பார்க்கணுங்க தனியாக. அது மண் கலவையும் அதே மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி மண் கலவை கொடுத்து நல்லா நம்ம டெய்லி கேர் பண்ணணுங்க. அப்போ தாங்க நம்ம ரோஸ்மேரி எல்லாம் கரெக்டாக நம்ம வளர்த்து எடுக்க முடியுங்க. பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற செடிகள் இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு பாட்டில் நல்லா ஹைட்டாகவே வந்திருக்குங்க. ஹைட்டாகவும் இருக்குங்க. பிரான்ச்சஸும் நிறைய வச்சுருக்குது பாருங்கள். ரோஸ்மேரி வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹேர் ஆயிலுக்கு, எண்ணெய் காய்ச்சும் போது யூஸ் பண்ணுறாங்க. அது போக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது போக டீ வைக்கும்போது இதிலேருந்து ஒரு 2-3 இலைகள் பறித்து போட்டு குடிக்கும்போது டீ வந்து நல்லா இருக்குங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த ரோஸ்மேரி நம்ம டீ வச்சு குடிக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகுங்க. பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் செடி